மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னை 3 மாதங்களுக்கு முன்பு டெல்லிக்கு அழைத்து 21 நீங்கள் எங்களோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டேன். அன்றைக்கு நீங்கள் சரி என்று சொன்னீர்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். அதனால் இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி வர முடியாமல் போனது. ஆனால் இப்பொழுது அதிமுகவினர் அதன் தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை மகிழ்ச்சியோடு என்னிடம் சொன்னார்கள். நீங்கள் பேசுங்கள், அவர்களை எங்களோடு அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். சில பேர் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததுக்கு எதுக்கு அவங்க மத்திய சேர்த்துக்கணும்? 2 பேருக்குள்ள சண்டை இருந்தா இன்னொரு பெரிய மனுஷங்க தானே வந்து ஊர்ல தெருவில் சண்டை இருக்கும், அண்ணன் தம்பி சண்டை இருக்கும், பங்காளி சண்டை இருக்கும், மாமா மச்சா சண்டை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை இருக்கும். அந்த ஊர்ல மதிக்கத்தக்க பெரியவர்கள் தானே வந்து நம்ம சேர்த்து வைப்பாங்க, சண்டையை விலக்கி வைப்பாங்க. அதுபோல திரு அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து இப்பொழுது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், அவர்கள் எங்களோடு வர வேண்டும் என்று என்னிடம் அவர் சொன்னதின் பேரில் தான் நான் உங்களை அழைத்து பேசுகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்ன 21 சொன்ன அதே பதிலைத்தான் சொல்கிறேன். நான் உறுதியாக இந்த கூட்டணிக்கு வருகிறோம். எங்களுக்குள் இருந்த மன வருத்தங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலனும், ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.